ரெட்டிச்சாவடி அடுத்த பெரியகாட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் 31 வயதான சசிகுமார். இவர் சமீப காலமாக புதுவை வில்லியனூர், உருவையாறு, செல்வா நகரில் வசித்து வந்தார். இன்று காலை பெரியகாட்டுப்பாளையம் அடுத்த ரங்காரெட்டிப்பாளையம் என்ற பகுதியில் சசிகுமார், அவரது நண்பர் ராஜா ஆகியோர் வண்டி ஒன்றை கழுவிக் கொண்டிருந்தனர். அப்போது 6 பேர் கொண்ட கும்பல் சசிகுமார் மற்றும் ராஜா ஆகியோரை நோக்கி தாங்கள் மறைத்து வைத்திருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசினர். அப்போது அங்கிருந்த வீடு நாட்டு வெடிகுண்டு வீசியதால் பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனை பார்த்த சசிகுமார் மற்றும் ராஜா ஆகியோர் கடும் அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்தனர். அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த மற்றொரு வெடிகுண்டை வீசும்போது அது வெடிக்காமல் கீழே விழுந்தது. இதனைத் தொடர்ந்து ராஜா மற்றும் சசிகுமார் ஆகியோர் தப்பித்து 2 துருவங்களாக ஓடினர். அப்போது சசிகுமார் அருகாமையில் இருந்த வயல்வெளி வழியாக ஓடும்போது அவரை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு ஓடினர். அப்போது ஒரு சில பொதுமக்கள் இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர்களும் அலறி அடித்து ஓடினர். இதனைத் தொடர்ந்து அருகாமையில் இருந்த வயல்வெளியில் இறங்கி ஓடிய சசிகுமாரை அந்த கும்பல் கத்தியால் சரமாரியாக கழுத்து மற்றும் தலைப்பகுதியில் வெட்டி கொலை செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் புதுவை மாநில காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்தனர். 2 மாநில காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டனர். இதில் சசிகுமார் உடலை காவல்துறையினர் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விசாரணை மேற்கொண்ட போது வெட்டி கொலை செய்தது சசிகுமாரின் கூட்டாளிகளை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் ராஜா மற்றும் சசிகுமார் தனியாக இருந்த நேரத்தில் வெடிகுண்டு வீசியும் வெட்டி கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதற்கிடையில் ராஜா தப்பித்து தவளக்குப்பம் பகுதியில் உள்ள சுற்றுச்சுவர் மீது ஏறி ஓடும் போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து ராஜாவை ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கொலை செய்த குற்றவாளிகளை பிடிப்பதற்கு காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண மண்டபத்தில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியும் மற்றும் தாரகை அறக்கட்டளை நிறுவனர் மகேந்திரன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களின் குடும்ப சுப நிகழ்ச்சிகள் மற்றும் துக்க நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பந்தல் மற்றும் நாற்காலிகள், ஐஸ் பாக்ஸ் போன்றவற்றை நமது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விலையில்லா சேவையாக வழங்கப்பட உள்ளது. இவற்றின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழகத்தின் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் மற்றும் புதுவை மாநில தலைமை நிர்வாகி தமிழக வெற்றிக் கழகத்தின் ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள் செந்தில்குமார், மோரிஸ், விக்னேஸ்வரன், தியாகு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொகுதி தலைமை கழக நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். மேற்குவங்க மாநிலம் ஹவுரா பகுதியை சேர்ந்த ரஞ்சித் ஜனா என்பவரின் மகன் 33 வயதான பிரகாஷ் ஜனா திருமணமாகி மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்தார். கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த 4ஆம் தேதி இரவு விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே தங்கியிருந்த இவரது நண்பர்களான மேற்குவங்க மாநிலம் ஹவுரா பகுதியை சேர்ந்த அசோக் சிங் மகன் ரோஹித் சிங், சந்தீப் தாஸ் குப்தா மகன் சையத் தாஸ் குப்தா ஆகியோரை சந்திக்க வந்தார். கடந்த 6ஆம் தேதி அவர்கள் தங்கியிருந்த அறையில் இரத்த காயங்களுடன் பிணமாக கிடந்தார். கோட்டக்குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் குணசேகரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை ஆய்வாளர் பாபு, உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலான காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பிரகாஷ் ஜனாவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைத்தனர். இந்த கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அறையில் தங்கியிருந்த ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரும் பிரகாஷ் ஜனாவை கொலை செய்துவிட்டு தலைமறைவாகியது தெரிய வந்தது. அந்த கட்டிடத்தில் இருந்த சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த 4ஆம் தேதி இரவு நண்பர்களை சந்திக்க வந்த பிரகாஷ் ஜனா
ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய 3 பேரும் மது அருந்திவிட்டு மாடியில் தூங்கியுள்ளனர். அப்போது பிரகாஷ் ஜனா மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்த ரோஹித் சிங் பாக்கெட்டில் இருந்த செல்போன் மற்றும் 1900 ரூபாய் பணத்தை திருடிவிட்டு சென்றுள்ளார். மாடியிலிருந்து கீழே வந்து பார்த்தபொழுது கேட் பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்தில் எழுந்த ரோஹித் சிங், சயன்தாஸ் ஆகியோர் பிரகாஷ் ஜனாவை தேடி கீழே சென்று பார்த்தபொழுது அவர் அதிக போதையில் அங்கேயே தூங்கியது தெரிய வந்தது. அப்போது பிரகாஷ் ஜனா பாக்கெட்டில் ரோஹித் சிங்கின் செல்போன் மற்றும் பணம் இருந்ததை கண்டு ஆத்திரமடைந்த இருவரும் சேர்ந்து பிரகாஷ் ஜனாவை சரமாரியாக தாக்கி சுவற்றில் தலையை மோதி கொடூரமாக கொலை செய்துள்ளனர். இறந்த பிரகாஷ் ஜனாவை அங்கேயே படுக்க வைத்துவிட்டு மறுநாள் காலையில் யாருக்கும் தெரியாதது போல கட்டிட வேலைக்கு சென்றுவிட்டு பிற்பகல் வந்து ரோஹித் சிங் மற்றும் சயன்தாஸ் ஆகிய இருவரும் பேருந்தில் ஏறி ஆந்திரா சென்றுள்ளனர். இவர்களது செல்போன் சிக்னல் மூலம் கோட்டக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் அன்பழகன் தலைமையிலான காவல்துறையினர் விஜயவாடா பகுதியில் இருவரையும் கைது செய்து கோட்டக்குப்பம் அழைத்து வந்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பத்துக்கண்ணு அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் பாலத்தின் இடைப்பகுதியில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் தூக்கிட்ட நிலையில் மீட்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் உயிரிழந்தவர் யார் என்பது குறித்தும் அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டாரா என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொழிலாளர், விவசாயிகள், மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் நாடு தழுவிய மறியல் போராட்டம் நடத்தினர். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த தொழிலாளர்கள், விவசாயிகள் ஒன்றிணைந்து சுதேசி காட்டன் மில் அருகிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் வாயிலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் முக்கிய கோரிக்கையான 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளையும் ரத்து செய்ய வேண்டும், தொழிற்சங்க உரிமைகளுக்கு முழுமையான உத்தரவாதம் வழங்க வேண்டும், தொழிலாளர் பாதுகாப்பு சட்டங்களை மீண்டும் அமல்படுத்த வேண்டும், அகவிலைப்படியுடன் இணைக்கப்பட்ட 42,000 ரூபாய் சட்டப்பூர்வ குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், விவசாயி மற்றும் தொழிலாளர் விரோத வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை கைவிட வேண்டும், தனியார் மயமாக்கல் மற்றும் தேசிய சொத்து பணமாக்கல் திட்டம் நிறுத்தப்பட வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மீண்டும் வலுப்படுத்தப்பட வேண்டும், பொது விநியோக திட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து கோஷங்களை எழுப்பினர். சுமார் 1 மணி நேர போராட்டத்தில் அவ்வழியாக செல்லக்கூடிய பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், பொதுமக்கள் கடுமையாக சிரமத்திற்கு உள்ளாக்கினர். இதன் காரணமாக காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர். ஒன்றுபட்ட போராட்டம், போராட்டம் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து துறையின் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு அலுவல் அதிகாரி நிர்மலா, கண்காணிப்பு பொறியாளர்கள் சுந்தரமூர்த்தி, சந்திரசேகரன், அனைத்து கோட்ட செயற்பொறியாளர்கள், உதவி பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி அனைத்து நிதி ஒப்பந்த புள்ளி கோப்புகளும் இம்மாதம் 12ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விரிவான மதிப்பீடு மற்றும் ஒப்பந்த புள்ளி வெளியிடும் பணிகள் தயாரிக்கப்பட்டு வரும் 14ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அனைத்து கண்காணிப்பு பொறியாளர்களும் இதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கிழக்கு கடற்கரை சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் இந்த மாத இறுதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் நகர சாலை விளக்குகள் மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் தடையில்லா சான்றிதழ் மற்றும் நிர்வாக அனுமதி பெறப்பட்ட பின்னர் மேற்கொள்ளப்பட வேண்டும். காரைக்கால் நகர பகுதியில் உள்ள சாலையை அகலப்படுத்தப்பட்டு கழிவுநீர் கால்வாய் மறுசீரமைக்கப்பட வேண்டும். இத்திட்டத்தின் மதிப்பீட்டு செலவு 57 கோடி ரூபாய் ஆகும். தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளி திறப்பதற்கான டெண்டர்
வரும் 13ஆம் தேதியன்று இறுதி செய்யப்படும். மத்திய சாலை உள்கட்டமைப்பு நிதி மூலம் கோரிமேடு மூலக்குளம் சந்திப்பு வரை பணிகளுக்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் தொடங்கப்பட உள்ளன. 28ஆம் தேதிக்குள் பணிகள் தொடங்கப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் தமது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதன் அடிப்படையில் பணிகளை தொடங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோரிமேடு எல்லை நுழைவாயில் மற்றும் காலாப்பட்டு நுழைவாயில் ஆகிய பகுதிகளில் அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். கதிர்காமம் கலைக்கல்லூரி 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சனையால் நிலுவையில் உள்ளன. பணிகளை உடனடியாக தொடங்குவதற்கு தேவையான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 130 பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. பேருந்து நிறுத்தத்தின் வடிவமைப்பிற்கு ஒப்புதல் கிடைத்த பின்னர் இப்பணிக்கான டெண்டர் இறுதி செய்யப்படும். திட்ட மதிப்பீட்டு செலவு 5.80 கோடி ரூபாயாகும். ஒரு பேருந்து நிறுத்தத்திற்கான மதிப்பீட்டு செலவு 7 லட்சம் ரூபாய். மூலதன முதலீட்டுக்காக மாநிலங்களுக்கு சிறப்பு உதவி திட்டத்தின் கீழ் நேரு வீதி முதல் ஐயம்புட்டிப்பாளையம் வரை யுவடிவ கால்வாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்படும். கால்வாய்களை பொதுப்பணித்துறை மூலமாகவே முறையாக பராமரிக்குமாறு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். 4 பிராந்தியங்களிலும் 24 மணி நேர குடிநீர் விநியோகத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை உடனடியாக தயாரிக்கப்பட வேண்டும். ஏற்கனவே ஏனாம் பிராந்தியத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. 50 இடங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இதற்கான இடங்கள் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. நிலுவையில் உள்ள பணிகளுக்கு தீர்வு காணும் வகையில் செயலாளர், கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுடன் இணைந்து கள ஆய்வு மேற்கொள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். செலவினங்களை உடனடியாக பதிவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறையில் அனைத்து பணிகளின் தற்போதைய நிலை அறிக்கைகளும் உடனடியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவ் வழங்கியுள்ளார். இதேபோல் சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை, துறைமுகத்துறை, தொழிலாளர் துறை, காதி போர்டு உள்ளிட்ட துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணா ராவ் ஆலோசனை நடத்தியுள்ளார். புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு ஜனாதிபதியின் வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு புதுச்சேரி காவல்துறைக்கு வண்ணக்கொடி அங்கீகாரம் வழங்கினார். நிகழ்ச்சியில் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக அதிகாலை 5 மணிக்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின் விழா முடியும் வரை கடும் வெயிலில் காவலர்கள் வரிசையாக நின்றிருந்தனர். வெயிலின் வெப்பம் தொடர்ந்து அதிகரித்த நிலையிலும் காலையிலிருந்து உணவும் சாப்பிடாததால் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் திடீரென வரிசையாக மயங்கி விழுந்தனர். ஒரு சிலரை தூக்கிக் கொண்டு சக காவலர்கள் சென்றனர். உடல் எடை அதிகம் உள்ளோரை காவல்துறையினர் ஸ்ட்ரெச்சர் மூலம் தூக்கிக் கொண்டு சென்றனர். இதனை மேடையிலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் புதுச்சேரி காவல்துறை அதிகாரிகளிடம் காவல்துறையினர் மயங்கி விழுந்த காரணம் குறித்து விளக்கம் கேட்டதாகவும், அதற்கு புதுச்சேரி காவல்துறை தரப்பில் உள்துறை அமைச்சர் நிகழ்ச்சியையொட்டி அதிகாலை 5 மணிக்கு காவல்துறையினர் ஒத்திகை பயிற்சிக்கு வரவழைக்கப்பட்டதாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மயங்கியதாக தெரிவித்தனர். மயங்கிய காவலர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்கும் வகையில் தேசிய தகவலியல் மையத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் புதிய இணையவழி சேவை தளம் இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் சேவையை சட்டமன்ற அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதிய இணையவழி சேவை மூலம் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சான்றிதழ்கள் மற்றும் வருவாய்த்துறை சேவைகளுக்கு தங்களது இருப்பிடத்தில் இருந்தே ஆன்லைனில் விண்ணப்பித்து சேவைகளை பெற முடியும். குறிப்பாக இந்த இணையவழி தளத்தின் மூலம் குடியிருப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி, சமூக சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், பட்டா பெயர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு வருவாய்த்துறை சேவைகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதேபோன்று மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் பிற தேவைகளுக்காக குடியிருப்பு, வருமானம் மற்றும் ஜாதி, சமூக சான்றிதழ்களை பெறும் வகையில் இந்த இணையவழி சேவை பயன்படுத்தப்பட உள்ளது. ஆன்லைனில் விண்ணப்பித்த பிறகு அதன் நிலையை பொதுமக்கள் இணையதளத்திலேயே எளிதாக அறிந்து கொள்ள முடியும்.
விண்ணப்பத்தின் முன்னேற்றம் தொடர்பான தகவல்கள் SMS மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பப்படும். மேலும் சேவைகள் வெளியிடப்பட்டதும் விரைவாக வழங்கப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் வரும் 17ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களும் இந்த இணையவழி சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து பள்ளி நிர்வாகத்தின் ஒருங்கிணைப்புடன் விண்ணப்பங்கள் இணைய வழியில் பதிவு செய்யப்படும். வருவாய்த்துறையின் உரிய சரிபார்ப்பிற்கு பின்னர் சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழியில் வழங்கப்படும் சான்றிதழில் QR கோடு இடம்பெறும். இதனை பயன்படுத்தி சான்றிதழின் உண்மை தன்மையை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ள முடியும். மேலும் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயன்படுத்தும் வகையில் வழங்கப்படும் மின்னணு சான்றிதழ்கள் டிஜிட்டல் லாக்கர் வசதியுடனும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் தேவையான நேரத்தில் சான்றிதழ்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். பொதுமக்களுக்கு சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் வழங்குவதுடன் நேரில் அலுவலகங்களுக்கு செல்வதை குறைத்து நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த புதிய இணையவழி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பள்ளி நேரங்களான காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் அதிக அளவில் கனரக வாகனங்கள் செல்வதால் விபத்துகள் ஏற்படுகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் மேட்டுப்பாளையத்தில் பள்ளி சென்று வீடு திரும்பிய மாணவி டிப்பர் மோதி உயிரிழந்தார். இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று 18க்கும் மேற்பட்ட சமூக நல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் பள்ளி நேரங்களான காலை 8 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 4 மணி முதல் 5 மணி வரையும் சாலைகளில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். விபத்து ஏற்பட்டு ஒரு பள்ளி மாணவி இறந்திருக்காங்க. இது தொடர்கதையாக இருக்குது. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கனரக வாகனங்களை அனுமதிக்கிறதால மட்டும்தான் இது நடக்குது. போக்குவரத்து விதிமுறைகள் சரியாக கடைபிடிக்கிறது கிடையாது. இது அரசு தனி கவனம் செலுத்தி அதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அந்த மனுவின் அடிப்படையில் அவர் சில இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. தடுத்து நிறுத்த வழிமுறைகள் பின்பற்றன்னு சொல்லியிருக்காரு. எனவே மனு கொடுத்துருக்கு. புதுச்சேரியை சேர்ந்தவர் ஞானவேல். இவரது மகள்கள் மோனிகா ஸ்ரீ மற்றும் புனிதா ஸ்ரீ இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வந்தனர். மோனிகா ஸ்ரீ தற்பொழுது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறார். அதேபோன்று புனிதா ஸ்ரீ ஞானவேல் பிரான்சில் கணக்கியல் படித்து வருகிறார். இவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பரதநாட்டியம் கற்று வந்தவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்று விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. முதல் நிகழ்ச்சியாக கணேச புஷ்பாஞ்சலி, அலாரிப்பு, ஐதீஸ்வரம், கௌத்வம், கௌளை, வர்ணம், கீர்த்தனம், பரதம், தில்லானா ஆகியவைகள் நடைபெற்று மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வில் தர்மினி வைகுந்தன் நட்டுவாங்கம், கலைமாமணி லயஹரி அங்கப்பன் மிருதங்கம், புதுவை KS பாலாஜி, ராம்ஜி பாடகர், கலைமாமணி சீனிவாசன் வயலின், இசை இளங்குயில், ரேகோன், புல்லாங்குழல் வாசிக்க மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பரதநாட்டிய அரங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேசிய குடற்புழு நீக்க நாளையொட்டி புதுச்சேரியில் இன்று 1 முதல் 19 வயது வரையிலான 3,03,244 குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படுகிறது. 1 முதல் 3 வயது குழந்தைகளுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும்,
3 முதல் 19 வயதுள்ள குழந்தைகளுக்கு பள்ளிகள் மூலமாகவும், பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளுக்கு ஆஷா பணியாளர்கள் வீடுகளுக்கே சென்று மாத்திரைகளை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 10ஆம் தேதி மாத்திரை உட்கொள்ள தவறியவர்களுக்கு வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாத்திரை வழங்கப்படும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதையொட்டி புதுச்சேரி வ.உ.சி. பள்ளியில் நடைபெற்ற மாநில அளவிலான தொடக்க விழாவை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். 6 மாத இடைவெளியில் ஆண்டிற்கு 2 முறை குடற்புழு நீக்க மாத்திரையை குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. This intestinal ailments, the worms, intestinal worms, cause, and also you are recovered. That means you are coming to school and all. So. புதுச்சேரி பூரணாங்குப்பம், மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழகம் சார்பில் 1ஆம் ஆண்டு தேசிய அளவிலான சிலம்ப போட்டி 2026 பூரணாங்குப்பம் அங்காளம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிலம்பம் சுற்றி தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரியங்குப்பம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சிக் கழக தலைவர் பத்மஸ்ரீ விருதாளர் பழனிவேல், செயலாளர் டாக்டர் சீனிவாசன், பெரியாண்டவர் கிராமிய கலைக்குழு தலைவர் கலைமாமணி வெற்றிவேல் உள்ளிட்ட மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். போன முன்னாடி எடுத்துன்னு போகாதம்மா. நீ பக்கத்துல